ஹாய். ஆ என் பேர் கௌசல்யா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். நம்ம ஆச்சியால ஐஏஎஸ் அகாடமில பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் பிராக்டிகல் அண்ட் இன்டர்வியூ கிளாஸஸ்க்கும், வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக செலக்ட் ஆயிருந்தேன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல. ஆ எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கோயமுத்தூர்ல போட்டிருந்தாங்க. கோயமுத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு 4ம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கோயமுத்தூர் கோர்ட்ல தான் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம்னா, கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த கால் லெட்டர்ல என்ன ஆர்டர்ல சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்களோ, அந்த ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆதார் கார்டு இல்லைன்னா பான் கார்டு குடுத்துருந்தோம். ஐடி ப்ரூஃப்க்காக கேட்டிருந்தாங்க. இங்க 2மே கேட்குறாங்க. ஆதார் கார்டும், பான் கார்டு 2மே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்டு, 10த் மார்க் ஷீட்டு, 12த் மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, எல்லா மார்க் ஷீட் அதாவது நம்ம கல்வி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா மார்க் ஷீட்டுமே ஜெராக்ஸ் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா எம்ப்ளாய்மென்ட் கார்டு கேட்டிருந்தாங்க. எம்ப்ளாய்மென்ட் டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்திருந்தோம் அப்படின்னா, அந்த எம்ப்ளாய்மென்ட் என்ன நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோமோ, அதனோட இது வச்சிருக்கிறோமா, ஒரிஜினல் வச்சிருக்கோமா, அத கேட்டாங்க எக்ஸ்ட்ராவா. அப்ப லைசென்ஸ் இருந்துச்சுன்னா, லைசென்ஸோட ஜெராக்ஸும் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கால் லெட்டர்ல இருக்கிற மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுல செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதி, நம்மளோட சைன் போட்டு, எந்த அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதோ, அந்த அன்னைக்கு டேட் போட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு 9:00 டைம் குடுத்திருந்தாங்க. அங்க உள்ள 8:30க்கு அலோவ் பண்ணாங்க. உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா, ஒரு 8 போர்டா பிரிச்சுட்டாங்க. காலையில ஒரு 150 மெம்பர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. அத 8 போர்டா பிரிச்சு, ஒவ்வொரு போர்ட்லயும் பாத்தீங்கன்னா, நியர்லி 20 மெம்பர்ஸ் பக்கமா பிரிச்சு உட்கார வச்சாங்க. ஒரு பேனலுக்கு 2 பேர் வெரிஃபிகேஷனுக்கு இருந்தாங்க. 8 போர்டுக்கு மொத்தம் 16 பேர் வெரிஃபிகேஷனுக்கு இருந்தாங்க. ஒவ்வொரு போர்ட்லயும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ட நம்பர் வைஸா கூப்ட்டாங்க. உள்ள போனதும் நான் அவைங்க சொன்ன மாதிரி என்ன நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருக்கோமோ, அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் பிளஸ் அதனோட ஜெராக்ஸ் 2 செட் ஜெராக்ஸ்ல அவங்க 1 செட் ஜெராக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கரெக்ட்டா இருக்கா? அந்த ஒரிஜினல் இருக்கிற மாரியே ஜெராக்ஸ் இருக்கா? நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணுனதும் சேமா இருக்கா? இந்த 3மே செக் பண்றாங்க. இதுல ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அந்த ஒவ்வொரு லைன் பை லைனா செக் பண்ணக்கப்புறம், எக்ஸ்ட்ராவா இந்த எம்ப்ளாய்மென்ட் கார்டும், அதுக்கப்புறம் லைசென்ஸ் இருந்தா லைசென்ஸ் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இப்ப லைசென்ஸ் இல்ல அப்படிங்கிறப்போ, சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்கறாங்க. நம்ம ஓட்ட தெரியும், இல்ல தெரியாது அந்த மாரி சொன்னோம்னா, அதுக்கு ஒரு ஃபார்ம் குடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நேமு, அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட்லாம் எழுதி, ஓட்ட தெரியும்னு போட்டு சைன் பண்ணி அவங்க கிட்ட எகைன் குடுக்குற மாதிரி இருக்கும். இதுல ஏதாவது நம்ம சர்டிபிகேட் கொண்டு வரல அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அங்கேயே ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கும் இருக்கு. அங்க ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க சொல்றாங்க. இதெல்லாம் தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நடந்துச்சுங்க. முன்னாடியே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். சர்டிபிகேட் ஆர்டர் வைஸா அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த கால் லெட்டர்ல இருக்கிற மாதிரி. அதுல செல்ஃப் அட்டஸ்ட்னு எழுதி சைன் போட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அங்க போய் பதட்டப்படாம அட்டன் பண்ண முடியுங்க. இன்னொரு திங்க் என்னன்னா, நம்ம இப்ப ஆபீஸ் அசிஸ்டன்ட் இல்ல மசால்ஜி இந்த மாதிரி ஸ்வீப்பர் 2, 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். எனக்கு பாத்தீங்கன்னா 2 இடத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம 2 இதுல கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த 2 கால் லெட்டரையுமே டவுன்லோட் பண்ணி கொண்டு வர சொல்றாங்க. இப்ப ஏதோ ஒரு பக்கம் மட்டும் போனா போதும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பக்கம் போற இடத்துலயும் நம்ம 2 கால் லெட்டரையுமே அவங்க கிட்ட ஜெராக்ஸ் போட்டு தர சொல்றாங்க. அதனால 2 பக்கம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல 2 கால் லெட்டரையும் டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணுங்க.